இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 22 டே 21 விஜய் சேதுபதி சாரோட ஸ்டார்ட் பண்ணாங்க. வினோத் எப்பயும் போல பாட்டு பாடினாங்க. கண்டஸ்டன்ட் எல்லாமே கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் காரி துப்புற அளவு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன கண்டென்ட் கொடுக்குறது? தல கனியோட லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதோட ஹவுஸ்மேட்ஸோட விமர்சனங்கள் என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கமருதீன் மற்ற டைம்லாம் நல்லா தெளிவாக தான் பேசுவார். விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசும்போது மட்டும் அவர் பேசுறது அவருக்கு புரியுதோ இல்லையோ நமக்கு சுத்தமாக புரியாது, விஜய் சேதுபதி சாருக்கும் புரியாது. அதனால அவங்களால பார்வையே கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கன்னும் போது அவங்க ஜெயிலுக்குள்ள பேசிக்கிட்ட மாதிரி குசு குசுன்னு பேசியிருந்தாங்க. அதுமாரிலாம் பேசாதீங்கன்னு நம்மளால ஒரு வெக்கப்பட்டார். இருந்தாலும் வெக்கமே இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இங்கே வந்து வெக்கப்படுறான் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கனி வந்து எஃப்ஜே சில விஷயம்லாம் ஆதிரை எல்லாம் பண்ணும்போது தலையா சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அவங்க தலையா அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அவங்க அங்கே ஒரு கண்டஸ்டன்ஸ் தான், அந்த பாயிண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. துஷர் வந்து சொன்னது வந்து டிசிப்ளின் இல்லைன்னு தான் ஏன் பதவி போச்சு, ஆனால் இவங்க இருக்கும்போது அந்த டிசிப்ளின் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வியானா எஃப்ஜேக்கு ஆதிரைக்கு சபரிக்கு இவங்களுக்குலாம் நிறைய ஃபேவரிசமாக பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ எஃப்ஜே பார்த்து நாங்கள் ஏதாவது வேர்ட் சொன்னோன்னா நீங்கள் ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதே எஃப்ஜே எங்களை பார்த்து சொன்னால் அவங்க அதை பற்றி கேட்க மாட்டுறாங்க. அது ஏன் கேட்க மாட்டுறாங்க? கெமி அகைன் கெமிகிட்ட கேட்கும்போது எஃப்ஜேக்கும் கெமிக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுலாம். அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க நீ எமோஷனல் ஆகாத லீவ் இட் தான் சொன்னாங்களே தவிர எஃப்ஜே கிட்ட போய் நீ என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இது சரி தப்புன்னு அவங்க கேட்கல. இதுக்கு நடுவில் வந்து தலையா வந்து சபரியும் போஸ்டிங் எடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இதை ஃப்ரெண்டா பாரு, சூப்பர் டீலக்ஸ்ல இந்த ஆளா பார்க்காது அப்படின்னு. இதை எமோஷனலாவோ இல்லை பர்சனலாவோ எடுத்துக்க கூடாது, சரி தப்புன்னு தான் பார்க்கணும். இந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்தது நீங்க தான்ன்ற மாதிரி கெமியை வந்து விஜய் சேதுபதி சொன்னாங்க. பார்த்துக்கோங்கன்னு ஒரு வேர்ட் சொன்னாங்க. எஃப்ஜே கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க இவங்களால தனியாவே நிக்க முடியாது, இவங்க யாரோட நிழல்ல தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்ல சொன்னாங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த பேர் சொன்னது வந்து பாரு வந்து இப்போ கமருதீன் வந்து வினோத் நிழல்லையும், சில இடத்துல வினோத் வந்து கமருதீன் நிலையும், கனி வந்து எஃப்ஜே கனியோட நிழல்ல எஃப்ஜே ஆதிரை சபரி இவங்கெல்லாம் இருக்கிறதா சொன்னாங்க. துஷரோட நிழல்ல அருராரோட நிழல்ல துஷர், அப்புறம் எஃப்ஜேயோட நிழல்ல ஆதிரியோட நிழல்ல எஃப்ஜே, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. என்னடா நம்மளால சும்மாவே இருக்கான்னும் போது கமருதீன் அவராகவே வாலண்டரியா வந்து எனக்கு நடந்த அநியாயத்தை யாருமே கேட்கல அப்படின்னு. அதை தான் நேற்று டீசெண்டாக விஜய் சேதுபதி சார் கேட்டுட்டு விட்டுட்டார். ஆனால் நம்மால் அவராகவே வாலண்டரியா வந்து இவருக்கும் துஷருக்கும் நடந்த ப்ராப்ளத்தை பற்றி தட்டி கேட்கலன்ற மாதிரி கேட்டுட்டு அவர் வந்து ஆள் ஹைட்டாக இருக்காரு, பாடியாக இருக்காரு, என்னை மிரட்டுற மாதிரி பண்ண, நீ இந்த மாதிரிலாம் பிளேட் எல்லாம் திருப்பாதப்பா, நான் நேற்று அதனால தான் உங்ககிட்ட எல்லாம் அவ்வளோ குப்பை இருக்கு, அதெல்லாம் மொத்தமாக உட்காந்து கிளறிட்டு இருந்தோன்னா ரொம்ப நாரி போயிடும் தான் நான் டீசெண்டாக இதெல்லாம் மாற்றிக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பாரோட நிழல்ல கமருதனோட நிழல்ல வினோத்தும் இருக்கிறாங்கன்ற மாதிரி இவங்களே தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி கனியோட நிழல்ல எஃப்ஜே சபரியெல்லாம் இருக்கிறாங்க, விக்ரமோட நிழல்ல வியானா சுபிக்ஷா, எல்லாருமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான். இப்போ வந்து ரீசெண்டாக திவாகர் வந்து கலையோட நிழல்ல இருக்காரு, அப்பையிலேருந்தே ஆதிரே எஃப்ஜேயோட நிழல்ல தான் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் தான் இண்டிவிஜுவலாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் டாக்டர் திவாகர் தர்பூசணி ஸ்டார் வந்து அவராகவே வாலண்டரியா இருந்துருச்சு. சார் எனக்கு வந்து இங்கே 2 டார்ச்சர் இருக்கு, உங்ககிட்ட நான் பர்சனலாக சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், பட் இருந்தாலும் வினோத்தும் கமருதனும் லிமிட்டை மீறி பண்றாங்க அப்படின்றதுக்கு விக்ரம சாட்சி கூப்பிட்டாரு. விக்ரம் வந்து என் மேலே படுத்துட்டு இருக்கும்போது இவங்க அம்பிழ்த்தாங்க அப்படின்னும் போது அது தப்பா இவங்க இதை வேற பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் தொடையில படுத்துட்டு இருந்தாராம். டாக்டர் திவார் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்களா, என்னை வச்சு ஃபேமஸ் ஆக பார்க்குறாங்க, சீப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா திவாகரை வச்சு ஃபன் பண்றதுலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தார். எந்த அளவு திவாகரும் வாய் விடுறாரோ அதே அளவு ஆப்போசிட் 2 பேருமே ஈக்குவலாக தான் வாய் விடுறீங்க, 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் அட்வைஸ் பண்ணாங்க. திவாகரால அங்கே இருக்க பெண்களுக்கு யாரும் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி கமருதீன் வந்து கேமராவில் சொல்லியிருந்ததை ஆதிரை மென்ஷன் பண்ணாங்க. அப்போ அதை சுபிக்ஷா கேட்க வரும்போது இன்டர்ஃபியர் ஆகும்போது அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகல சார், அவங்க வந்து கமருதீனால சேஃப்டி இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை, இதை நீங்க சொல்லாதீங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. திவாகர் வந்து கேமராவில் சொன்னது கமருதீனால யாருக்குமே சேஃப்டி இல்லைன்னு, ஆனா கமருதீன் சொன்னது இது வந்து
வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு. இது ரெண்டுத்தோட விதமும் வெவ்வேறுன்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார். இவங்க எல்லாருமே பாருவும் கமருதனும் நிழல்ல இருக்கிறனால சொன்னதுனால பாரு எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யாராவது வந்து இந்த பொண்ணுக்கு 2 பேர் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா கூட ஏன் உங்களுக்கு வலிக்குது, ஏன் எரியுது, அதை ஏன் இப்படி மீன் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து பாரு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திரும்பவும் நம்ம துஷர் கிட்ட நம்ம கமருதீன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார். திரும்பவும் முடிஞ்ச ப்ராப்ளத்தை இழுத்து இழுத்து பேசிட்டு இருந்தாரு. அவரை 2-3 வேர்ட்ஸும் விட்டுட்டாரு. அதுக்கு இதுக்கு மேலே இவங்கள்ட்ட பேசினா வேலைக்காகாதுன்றனால சில பேரை வந்து வெளியே வச்சு சண்டை போட விட்டுடலாம், நீங்கள் அவங்கள வீட்டுக்குள்ளே ஓட்டு போட்டு வச்சு அவங்க எதுக்கு உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும் மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க. ரெட் கார்டு கொடுப்போன்னு இந்த ஆளுக்கு சொல்லியாச்சு, ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கமருதனுக்கு என்னதான் சொல்லணும்னே தெரியல. இந்த வீக் எவிக்டட் வந்து ஆதிரை போகும்போது நீங்கள் வந்து இங்கே வந்து நல்ல போட்டியாளராக இருந்தீங்க, பிக் பாஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்கள பற்றி தைரியமாக நியாயமாக பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் திவாகர் வந்து நீங்கள் டாக்டர் திவாகராக ப்ரொஜெக்ட் ஆகணும், அதை பார்க்கணுன்னு சொன்னாங்க. எஃப்ஜேக்கு நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கமருதன் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அப்படியே தான் இருக்க, நீ மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கெமியும் நல்ல ஃப்ரெண்ட், நான் உங்களை மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆதிரை வெளியே போயிட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட நிற்கும் போது ஒரு வேர்ட் சொல்கிறாங்க, நான் உள்ளே இருக்க டிசர்விங், ஆனால் நிறைய பேர் அங்கே டிசர்விங்கே இல்லைன்னு, நீங்கள் யாருமே என்னை புரிஞ்சுக்கலன்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறாங்க. இவங்க டிசர்விங்காக இல்லையான்றது இவங்க உள்ளே இருக்கும்போது நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இவங்க எனி டைமும் எஃப்ஜே கனெக்ட் பண்ணுறதுலே இருந்துட்டு நம்ம கணக்கு தப்பாக போட்டோம், ஓட்டு தப்பாக போட்டோம், நம்ம டிசர்விங், இவங்க தான் டிசர்விங் நம்மளை எப்படி அவங்க சொல்லலாம்? இவங்க கொடுத்த டைமில் இவங்க நம்மக்கிட்ட அவங்கள யாருன்னே ப்ரூவ் பண்ணல. இப்போ நம்ம திவாகர் சார் அடுத்த கூட்டாளி வந்து கலை தான். கலைக்கிட்ட அப்படி இன்டெரக்டாக அப்படி நைட்லேருந்தே மண்டே இல்லை நாளைக்கு இவனை நாளைக்கு நாமினேஷனில் குத்தணும், வினோத்லாம் 2 வாரமாக தப்பிச்சுட்டு இருக்கான், கமருதனெல்லாம் நாமினேஷனில் எப்படியோ பாஸ் வச்சு தப்பிச்சுட்டான், அவனெல்லாம் குத்தணும், வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே திவாகர் வந்து இந்த கலைட்ட நீ யாருக்கு ஓட்டு போட போகிறன்ற மாதிரி டைரெக்டாக கேட்டுட்டார். கமருதீன்கிட்ட வந்து அருரா வந்து அன்னைக்கு நைட்டு வந்து பேசுகிறாங்க. ஜஸ்ட் லைக் நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு சாரி கேட்டுட்டு நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டாக மீன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு வேர்ட் சொல்லிட்டாங்க, பாவம் அவரை போய் அடிக்க போயிட்டியா அப்படின்ற வேர்ட் சொல்லிட்டாங்க. நீ ஃப்ரெண்டாக இருந்துட்டு எப்படி அந்த வேர்ட் சொல்லலாம்னு அருராவை கேட்க, அருரா வந்து உனக்கு வந்து தப்பு பண்ணால் கூட ஜால்ரா தட்டிட்டு இருக்க ஃப்ரெண்ட் தான் சரி, தப்பாக இருந்தால் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சொல்லதால செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளால் எப்பயும் இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி இதெல்லாம் பேசுவார், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது துஷர் அங்கேருந்து வராரு. துஷருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, அப்படியே அருராவை லாக் பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவங்க நிழலில் தான் இவங்க இருக்கிறாங்கன்னு அந்த டைட்டில் வைக்கும்போது எனக்கு ஏன் துஷரை வைக்கிறாங்க, துஷர் எந்த ப்ராப்ளமுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லைன்னு அருரா ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் இப்போ அங்கே துஷர் கூட்டிகிட்டு போகும்போது அருரா நீ எதுக்கு இதை இன்டர்ஃபியர் ஆகுற, நான் பேசிட்டு தான் இருக்கேன், நார்மலாக நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் துஷர் கூப்பிட்டோன்னே அவங்க சைலண்டாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, துஷர் நீ எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த, உன்கிட்ட அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி துஷர் சொல்லியிருந்தான். இது அவங்களுக்குள்ள ப்ராப்ளம், இது அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இதில் துஷர் ஏன் வரணும்? அப்போ பார்வதிக்கு ஒன்றுனா கமருதீன் வரும்போது ஏன் மற்றவங்களாம் கேள்வி கேட்குறாங்க? ஒருத்தவங்க பண்ணுறதை இன்னொருத்தவங்களும் பண்ண தான் செய்கிறாங்க. லெட்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் என்னோட கேமை இப்படி தான் விளையாடுவேன்ற மாதிரி என்னென்ன நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் வீக் யார் யார் நாமினேஷனில் வரப்போகிறான், அந்த ஃப்ரீ பாஸ் யார் யாருக்கு போகிறதுலாம் பார்க்கலாம். லெட்ஸ். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563.